ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? ட்ரெஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் வந்து லைவ் மேட்ச் பார்க்க போகிறோம். இந்தியா vs பாகிஸ்தான் தான் பார்க்க போகிறோம். துபாயில் தான் இந்த ஏஷியா கப்பே நடக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் வந்து சுதர்ஷன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தாங்க. இது வந்து ஃபைனல். ஸோ நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட போய் பார்க்குறோம். 2 ஃபேமிலியாக போய் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து நான் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஃபைனல்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறமா ஏஷியா கப்போட ஃபைனல்ஸ் பார்க்க போகிறேன். அந்த டைம் வந்து கோலிலாம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம். இந்த டைம் அவங்களாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸோ எனக்கு பாதி கிரிக்கெட்டர் வந்து இப்போ புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பும்ரா, ஹர்திக் பாண்டியா அப்படிலாம் இருக்கிறதுனால ஓகே. இப்போ வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து நாங்கள் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்டேடியம் போக போகிறோம். நாங்கள் டிக்கெட் வந்து ஜென்ரல் டிக்கெட் தான் வாங்கியிருக்கோம். பட் வந்து ஈஸ்ட் லோவர், ஸோ வந்து ரொம்ப பக்கத்தில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் சீக்கிரமாக போய் இடம் பிடிக்கணும், இல்லைனா ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய பேர் உட்காந்துருவாங்க. நம்ம லாஸ்ட்டில் போய் உட்கார மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு மேலே தான் கிடச்சிது. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஒரு 3:30 போல் கிளம்பியிருப்போம். அங்கே டிராஃபிக்லாம் போய் ரீச் ஆகவே லேட் ஆகிடும். ஸோ இந்த வாட்டி சீக்கிரம் கிளம்பலான்னு 2:30 கிளம்பணும். பட் இருந்தாலும் அதை விட சீக்கிரமாக வந்து வெயிட் பண்ணி நிறைய பேர் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டாங்க. டிராஃபிக்லேயே எங்களுக்கு வந்து 1 hour மேலே ஆயிடுச்சு. ஸோ போலீஸ்லாம் வந்து ஃபேமிலி இருந்தால் கொஞ்சம் ஷார்ட்கட்டில் விடுவாங்க, இல்லைனா ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் இந்த வெயிலில். ஸோ நாங்கள் ஒரு வழியாக ஸ்டேடியம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு 4:35 ரீச் ஆகிட்டோம். ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது வந்து 6:30 தான். பட் காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகவே லேட் ஆயிரும். கிட்ஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட்கட்டில் விடுவாங்க, இருந்தாலுமே ரொம்ப தூரமாக தான் இருக்கும். எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு சுதர்ஷன் மட்டும் போய் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. கீழே வந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது எவ்வளோ பெரிய க்ரௌடுன்னு. துபாயில் வந்து காமன் பிளேஸாக இருக்கும் ஏஷியா கப்லாம் வைக்கிறதுக்கு. ஏன்னா எல்லா நேஷ்னாலிட்டியும் இங்கே இருப்பாங்க. ஸ்ரீலங்கன், பாகிஸ்தானி, பங்களாதேஷ் எல்லாருமே இங்கே இருப்பாங்க. ஸோ இந்தியன்ஸ் நிறையவே இருக்கிறாங்க. ஸோ அதனாலே வந்து ஏஷியா கப்லாம் துபாயில் மோஸ்ட்லி வைப்பாங்க. துபாயில் இன்னும் வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகலை. நவம்பர் டிசம்பரில் தான் வின்டரே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ வரைக்கும் ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய க்ரௌடு வேறு. ஸோ செம்மையாக ஸ்வெட் ஆச்சு. எப்போவுமே துபாயில் அப்படி தான் இருக்கும். ஸோ ப்ரிகாஷனாக நாங்கள் வந்து ஒரு 2 ஹேண்ட் ஃபேன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிகிறப்பவே வந்து நான் 2 ஃபேன் பேட்டரியுமே காலி பண்ணிட்டேன். எப்போவுமே இந்தியா பாகிஸ்தானுக்கு ஆகாதுல்ல, அது மாதிரி தான். பட் இந்த வாட்டி கொஞ்சம் ஓவராகவே போயிட்டாங்க 2 சைடுமே. 6-0ன்னு மார்க் பண்ணுறது, அதுக்கு அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் போனது இந்தியன் பிளேயர்ஸ். இப்படியே பாலிடிக்ஸை வந்து ஸ்போர்ட்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸ் போடலாம், பட் யாரும் போட மாட்டாங்க. வருஷம் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இந்தியா பாகிஸ்தான். எங்கள் கூட பக்கத்தில் இருந்த 2 சைட்லேயுமே வந்து பாகிஸ்தானிஸ் தான் இருந்தாங்க. பட் ரொம்ப ஜென்யூனாக நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. ஐ மீன் கொஞ்சம் கூட இந்த கிரட்ஜஸ்லாம் இல்லை, இந்த மார்க் பண்ணுறது எதுவுமே பண்ணல. டீசெண்டாக எங்க கூட பேசினாங்க. அத்துக்குட்டியெல்லாம் வந்து விராட் கோலி ஃபேன் அந்த மாதிரிலாம் கேட்டு பேசினாங்க. அண்ட் வின் ஆனதுக்கப்புறமா கன்க்ராட் சொல்லிட்டு போனாங்க, ஹக் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரியும் இருக்காங்க. சில பேர் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே 6-0 மார்க் பண்ணுறது அண்ட் அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகிற மாதிரி காமிக்கிறது, இது மாதிரியும் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் ஃப்ரெண்டில் வந்து ஒரு பாகிஸ்தானி இருந்தாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்தியன்ஸ். அவங்க மட்டும் தான் அந்த கேங்லேயே வந்து பாகிஸ்தானி. அதுவும் இல்லாமல் அவங்க ஃபேஸில் வந்து அந்த 6-0ன்னு இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ளாகெல்லாம் வச்சுட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைவ்லாம் போட்டுட்டு பாகிஸ்தானுக்கு 6-4 போச்சுன்னா எல்லாரோட ரியாக்ஷன், இந்தியன்ஸோட ரியாக்ஷன்லாம் வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரிலாம் ஓவராக பண்ணிகிட்டு இருந்தாங்க.
இந்தியா வந்து டாஸில் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணதே வந்து எனக்கு செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து சேசிங்கில் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்போம்ல, ஸோ கண்டிப்பாக வின் ஆயிடுவோம் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பாகிஸ்தானோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து சூப்பராக விளையாடிட்டு இருந்தான். அதை பார்த்து செம்மையாக நான் பயந்துட்டேன். ஃபைனலி ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. அதுவும் 84ல் தான் ஃபஸ்ட்டு விக்கெட்டே போச்சு. அதுக்கப்புறம் வந்து வரிசையாக விக்கெட் விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு பாகிஸ்தானுக்கு. லாஸ்ட்டாக வந்து 147 வந்து டார்கெட் வச்சுருந்தாங்க. ஸோ ஈஸியாக நம்ம வின் பண்ணிடலாம், இது என்ன ஸ்கோரு அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ என்னை வந்து ஹம்பிள் ஆக்குற மாதிரி இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஒன்று பண்ணாங்க. ஸோ இதோட வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் தான் இன்னுமே த்ரில்லாக இருந்துச்சு. என்னால் பாதி மேட்ச் பார்க்கவே முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு.
147 தானே, ஒரு 15 ஓவர்ஸில் முடிச்சுட்டு கப்பை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து ஒன்று பண்ணாங்க பாருங்கள், 4 விக்கெட்ஸ் டவுன். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாருமே ஒழுங்காகவே விளையாடல. எல்லோரும் விக்கெட் ஆகிட்டே இருக்காங்க. செம்மையாக பயந்தாச்சு. எல்லாருமே கொஞ்சம் டவுனில் தான் இருந்தாங்க இந்தியன்ஸ். அண்ட் 2 பக்கமுமே கொஞ்சம் டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதனால் வந்து டிஜே சொல்கிறதெல்லாம் பெருசாக யாருமே பண்ணலை. இந்த மெக்சிகன் வேவ், அந்த லைட்டு ஃப்ளாஷ் லைட் காமிக்கிறது அண்ட் எதுவுமே வந்து முன்னாடி பண்ண மேட்ச்சில், நான் போன மேட்ச்சில் பண்ண அளவுக்கு யாருமே பண்ணல. ஏன்னா எல்லாருமே டென்ஷனில் தான் இருந்தாங்க. அப்புறமா தான் நான் வந்து மேட்ச்சே பார்க்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் ஒரு பால் போடுறப்பவும் கண்ணை மூடிட்டு ப்ரே பண்ணிவிட்டு கீழே பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்துகிட்ருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் பார்க்க ஆரம்பித்தேன். அதுவும் லாஸ்ட்டு 5 ஓவர்ஸ்க்கெலாம் செம்மையாக இருந்துச்சு, த்ரில்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா எப்படியோ நம்ம வின் பண்ணிட்டோம். சூப்பராக நம்ம இந்தியா வந்து வின் பண்ணிட்டோம். அப்படியே வந்து பாகிஸ்தான் க்ரௌட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டாங்க. ஒரு 10-50 பாகிஸ்தானிஸ் மட்டும் தான் இருந்திருப்பாங்க. அதில் கொஞ்சம் கிட்ஸ்லாம் வேறு இருந்தாங்க. அண்ட் ப்ரெசன்டேஷனுக்காக 1 hour நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாகிஸ்தான் பிளேயர்ஸ் யாருமே வெளியே வரல, எல்லாருமே உள்ளே இருந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு தெரியும் ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கு, ஸோ அவார்ட்லாம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 hour அப்புறமா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லோரும் வெளியே வந்தாங்க. ஸோ அப்போவே வந்து இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து மாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க ஹோஸ்ட்டே வந்து மைக்கில் சொன்னாங்க, கொஞ்சம் கைண்டாக பிஹேவ் பண்ணுங்கள், ஹம்பிளாக இருங்க, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லி பண்ணாங்க. பட் பாகிஸ்தான் பிளேயர்ஸுமே வந்து நிறைய இந்தியன் ஃபேன்ஸ்க்கும் அவங்களுக்கும் சண்டை போயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய போயிட்டு தான் இருந்துச்சு. யார் பக்கம் தப்பு அப்படின்னு சொல்ல தெரியல. ஏன்னா அவங்களும் பண்ணாங்க, அதுக்கு பண்ணுறதுக்கு இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னை கேட்டால் 2 பேருமே தப்பு தான். இதுக்கு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தால் தான் நெக்ஸ்ட்டு மேட்ச்லாம் சரிப்பட்டு வரும். லாஸ்ட்டாக வந்து இந்தியன் பிளேயர்ஸ்லாம் வந்து ட்ராஃபி நாங்கள் வாங்க மாட்டோம் சொன்னாங்க. ஸோ அதுவரை தான் நாங்கள் அங்கே இருந்தோம். அதுக்கே வந்து 12:30 கிட்ட ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே வந்து மண்டே, ஸோ ஆஃபீஸ் இருக்கும் அந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்படி தான் வந்து எங்களுக்கு டே முடிஞ்சது. இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். until then, bye.